அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கரை தாக்கிய பெண் காவலர்கள் அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டு அந்த வழக்கில் தான் ஜெயிலில் இருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் சிறையிலேருந்து அவர் திருச்சி சிறைக்கு வந்து பெண் காவலர் கூட்டு வர்றாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, 100 காவலர்கள் வர்றாங்க. சவுக்கு சங்கரோட 100 பேருமே பெண் காவலர்கள் தான். அது பத்தாது அப்படிங்கிறதுனால 20, அதாவது இந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா லேடி போலீஸ் தான். எல்லாமே லேடி போலீஸ் தான் சவுக்கு சங்கர் சுற்றி இருக்காங்க. நம்ம கூட அந்த ஃபோட்டோவெல்லாம் வெளியிட்டான். சவுக்கு சங்கர் சுற்றி இந்த மாதிரி பெண் போலீஸ் வந்து இருக்காங்க. அதாவது வினை விதைத்தவன் வினையா இருப்பான். இவன் வந்து பெண் காவலர்களை வந்து தவறாக பேசினார். இப்போ அதே பெண் காவலர்களை வச்சே வந்து பழி வாங்குறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியிட்டோம். அதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் அந்த வேனில் கூட்டிகிட்டு வரும்போது இந்த பெண் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து பொங்கல் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் பொங்கல் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட விட்டுருக்காங்க. இவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கண்ணாடியை வந்து கலட்டி கீழே வச்சுட்டு கன்னத்திலே வந்து பலார் அடைஞ்சிருக்காங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லி அவர் கையை வந்து இப்படி உடச்சி, அதாவது இடது கையை வந்து இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சவுக்கு சங்கரே போலீஸ் அது கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இது நம்புற மாதிரியா இருக்கும்? சுத்தமாக நம்புற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து மிரட்டி வீடியோ எடுத்து என்னை வந்து மன்னிப்புக்கெல்லாம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து சொல்கிறாரு. நேற்றுக்கு வந்து ஒன்று சொன்னார், செந்தில்குமார் ஆய்வாளர் என் கையை வந்து உடச்சிட்டாரு, கோயம்புத்தூர் சிலை தான் எனக்கு வந்து சமாதின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சார். இப்போயும் அதே மாதிரி தான் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெண் காவலர்கள் வந்து அப்படி ஒரு இதாக வந்து ஃபோர்ஸாக வந்து கூப்பிட்டு வராங்க. ஏன்னா சவுக்கு சங்கரை பற்றி தெரியும். ஒரு ஆண் காவலர் பெண் காவலர் கூட்டிகிட்டு வரும்போதே என் கையை வந்து முறிச்சிட்டாங்க, என்னை வந்து கண்ணாடி கழட்டி வச்சு கன்னத்தில் அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே ஆண் காவலர் கூட்டிகிட்டு வந்தால் சவுக்கு சங்கர் என்ன வேணால் குற்றச்சாட்டு வந்து வைப்பார். ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி ஆள் தானே, முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது, சோர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவதூரை வந்து அள்ளி கொட்டிக்கிட்டு இருப்பார். இது அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே சவுக்கு சங்கர் வந்து தாக்கப்படுறாரா பெண் காவலர்களால் அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு தான் வந்து தெரியும். இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லாமே அந்த ஜட்ஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நல்ல வேலைக்கு வலது கை தான் அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து கட்டு போட்டிருக்குது. இப்போ இடது கையிலே வந்து முறுக்கியிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது பற்றி உங்களுடைய பார்வை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.